தலையில்லாத அந்த உடல் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருந்தாங்களே அந்த பெரம்பூர்ல. தலையெல்லாம் கூட செங்கல்பட்டுல மீட்கப்பட்டது. இப்போ அதில் காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன விளக்கம் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை கேட்போம். நமது செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசி, இப்போ இந்த விவகாரத்தில் காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க? பெரம்பூர் சூட்கேஸ் கொலை வழக்குல கொலையாளிகள் பிடிக்க போலீசாருக்கு என்னெல்லாம் தகவல்கள் கிடைத்தன, எவ்வாறு அவர்களை பிடித்தோம் என்பது குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸ் வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் கிடைத்த மருத்துவமனையின் பிளாஸ்டிக் உரைகள், சடலத்தை சுற்றியிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பிளாஸ்டிக் உரைகள் தரமணி அப்போலோ மருத்துவமனையில் பயன்படுத்தப்படுபவை என கண்டறியப்பட்டது. இதுவே முதல் விசாரணையின் முக்கிய துப்பாக காவல்துறைக்கு அமைந்ததாகவும் அதன் பின்பாக 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு பெரம்பூர் ரயில் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுற்ற பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா ஆய்வு செய்த போது போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆட்டோவை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். சம்பவ நாளில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சென்ற வாடகை வாகனங்களின் முன்பதிவு விவரங்களை ஆய்வு செய்யப்பட்டது. அதிலும் சந்தேகத்துக்கிடமான ராபிடோ ஆட்டோ முன்பதிவு செய்து போலீசார் முதலில் அந்த தகவல்களை பெற்று அதன் மூலம் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளில் கண்ட ஆட்டோவும் ராபிடோ முன்பதிவு விவரங்களும் ஒப்பிட்டு சரிபார்த்த பின்பு சந்தேக நபர்கள் வசித்து வந்த தேனாம்பேட்டை பகுதியை போலீசார் கண்டுபிடித்தனர். கைதுக்கு பிறகு அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரஹீமா கதூன் மற்றும் அஷ்ரப் அலியை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் தற்போது செங்கல்பட்டு பகுதியில் வைத்து உயிரிழந்த அமீர் அலியின் தலையை எடுத்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், தகவல்களுக்கு நன்றி சசி. இதில் காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, இப்படி கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன நடவடிக்கை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.